வணக்கம். வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார். வழக்கமாக நம்ம வைக்கிற மாதிரி சாம்பாராக இல்லாமல் முப்பருப்பு சாம்பார்னு சொல்லிட்டு நான் புக்கில் படித்தேன். அதை செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுதான் வீடியோ பண்ணுவோன்னு பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப்பில் பாதி அளவு உளுந்தப்பருப்பு, பாதி அளவு பாசிப்பருப்பு, அதாவது 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு உளுந்தப்பருப்பு இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போது குக்கரில் துவரம்பருப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு உளுந்தப்பருப்பை சேர்த்துடலாம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிடுவோம். நம்ம நார்மலாக துவரம்பருப்பு மட்டும்தான் சேர்ப்போம். இப்போ 3 இது சேர்க்குறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். உளுந்தம்பருப்பு சேர்க்கும் போதே அது ரொம்ப ஆரோக்கியமானதாகிடுது. இப்போ பருப்போட 2 இன்ச் உயரமாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காயத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறதுனால கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா மேலே பொங்கி வழியாமல் இருக்கும், அதுக்கு தான் சேர்த்துருக்கோம். இப்போ குக்கரை மூடி மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 1/4 நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா வெடித்ததும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லேசாக செவந்ததும் நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயம், கட் பண்ணியிருக்க தக்காளி சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. தக்காளி 150 கிராம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது ரொம்ப வதங்கணுன்றது இல்லை. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கணுன்றது இல்லை, அதனால் தக்காளி வெங்காயம் 2த்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காய் சேர்க்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் அவரைக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் அது நல்லா உள்வாங்கிருச்சு. இப்போது மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது 2 டீஸ்பூன் அளவு வரும். இல்லாட்டினா நீங்கள் மகாராஜா சாம்பார் பொடி 2 பாக்கெட் சேர்த்துக்கோங்க. 4 ரூபா பாக்கெட் 2 இது சேர்த்திங்கன்னா அந்த அளவு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இங்கே காயும் நல்லா வதங்கிருச்சு. காயை இப்போ நம்ம பருப்போடு சேர்த்து தூக்கி ஊற்றி சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம அது கூடயே பருப்பை சேர்த்து அதே பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சா வேகமாக ரெடி ஆயிருன்றக்காக நான் குக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சுருவோம். மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும். குக்கரில் வைக்காமல் பாத்திரத்துலேயுமே வைக்கலாம். இப்போ நம்மளோட முப்பருப்பு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. வெறும் துவரம்பருப்பு மட்டும் இல்லாமல் உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு போட்டு செய்கிறது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.